ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி எஸ்பிஓவில் ஃபுல் அமௌண்ட் டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல் அமௌண்ட் டாஸ்க்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட எஸ்பிஓ மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி யாரெல்லாம் மைக்ரோ டாஸ்க்கு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி டாஸ்க்கு வந்து எல்லாமே பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரை பண்ணாதீங்க. ஒன்லி மைக்ரோ டாஸ்க் அவங்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. மைக்ரோ டாஸ்கில் இன்றைக்கி பண்ணுறவங்க சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் இருந்தீங்க அப்படின்னா தனித்தனியாக தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வேரியபிளாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு எதுவுமே நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து டீம் வந்து வேறு மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால் அமௌண்ட் வந்து வேரியபிளாக இருக்கும். இன்றைக்கி டாஸ்க் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாஸ்க்கு பண்ணியிருப்பீங்க. அமேசான் அந்த பேஜில் லிங்க் எடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சேம் அதே தான் பண்ண போகிறோம். ஆனால் 4th ஸ்டெப்பில் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கிடலாம். அப்படி என்கிட்ட ஃபேஸ்புக் பேஜ் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றொரு நாள் வந்து ட்ரை பண்ணிக்கிடலாம், பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஃபேஸ்புக் வச்சுருக்கவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள், மற்றவங்க வந்து ட்ரை பண்ண வேண்டாம். இன்ஸ்டா ஷேர் சேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு மாதிரி நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டுடே டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா? டேஷ்போர்டை ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன டீம் மைக்ரோ டாஸ்க்கா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கிறணும். நீ இதில் ப்ரொமோஷன் டீம் மைக்ரோ டாஸ்க் அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்க தான் இன்றைக்கி வந்து பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டாஸ்க் 1 கோ டு அப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது, நாட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு தான் காட்டும். ஸோ நீங்கள் வந்து மைக்ரோ டாஸ்காக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு செகண்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. செகண்ட்ஸ் வந்து முடியட்டும், சரியா? இப்போ கோ டு டாஸ்க் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்டெப் 4ல் தான் சேஞ்சஸ் வந்து பண்ணணும். இந்த டேக்கை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? இதை மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணால் போதும். அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் ஆர் அமேசான் ஆப்பை வந்து ரெண்டில் எதுனாலுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் amazon.in அதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிற போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை மட்டும் நான் சூஸ் பண்ணி வைக்க போகிறேன். பார்த்தீங்களா? ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறதே. ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும், சரியா? இந்த இமேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுத்தாச்சு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ப்ளஸ் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லிங்கை தான் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும், சரியா? இப்போ நீங்கள் வந்து இதை டச் பண்ணும்போது இந்த லிங்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிடுவோம். காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு இதில் கிரியேட் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? போஸ்ட்டு தான் போடணும், ஸ்டோரி வந்து போடக்கூடாது, சரி? இப்போ ஃபேஸ்புக்கில் 2 பேஜில் இது மைக்ரோ டாஸ்க்கு ஐடி தான் ஃபேஸ்புக்கு. ஸோ இந்த லிங்கை வந்து காப்பி பேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா? அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரிவ்யூவை கொடுத்துட்டு இதில் வந்து முக்கியமான டேக் வந்து நம்ம போடணும்.
டேக் வந்து ஜென் ரிவ்யூஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி டேக் வந்து முக்கியமாக வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து இந்த டாஸ்கில் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லிங்கை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணணும். சரியா? நான் இருக்க பார்த்தீங்களா? இதில் இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 டாட்டு இதை வந்து டச் பண்ணிக்கிறணும். டச் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த காப்பி லிங்கை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் டேஷ்போர்டில் போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணணும். இதில் நம்மளோட ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டைட்டில் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து பண்ணோம். ஸோ ஃபேஸ்புக்குன்னு போட்டுக்குருவோம். சூஸ் டைப் வந்து நம்ம ஃபேஸ்புக்கு தான். யூஆர்எல் வந்து நம்ம போஸ்ட் போட்டுட்டு அந்த யூஆர்எலை வந்து இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். சரியா? அந்த லிங்கை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். இப்படி தான் நம்மளுடைய டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் ஆனதும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க மைக்ரோ டாஸ்க்கு சூஸ் பண்ணவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டாஸ்க் வேலட்டில் 15 ரூபா தான் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். ஏன்னா நீங்கள் ப்ரொமோஷன் டீம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த டாஸ்க்கு பார்த்திங்கன்னா 7 நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும். மந்த்லி பார்த்திங்கன்னா 4 டாஸ்க்கு தான் இருக்கும். 7 நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த டாஸ்க்கை வந்து பண்ண முடியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி டெமோ டாஸ்க்கு பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு 2-3 நாள் ஆச்சுனாலுமே அந்த டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு 7 நாள் கழித்த பிறகு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஒவ்வொரு டாஸ்க்குமே அப்படி தான் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணதும் நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க. இப்படி தான் இந்த மாதிரி டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஷேர் சாட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ரீஃபண்ட் செலக்ட் பண்ணவங்க 13 பாயிண்ட்ஸில் சூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல ரீஃபண்ட் வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு மெயில் போகலை. அவங்களுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டும் விட்ராவல் வந்து டிலே ஆகுது. அது எப்போ வரும் அப்படின்ட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நோட்டீஸ் போர்டில் எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.